ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மார்க், அதாவது உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ இருக்குது, ஸோ உங்களோட ஓவரால் ரேங்க் என்னவாக இருக்குது, ஸோ என்ன ரேங்க் எடுத்திருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை கால் ஃபார் இன்டர்வியூ, அதாவது இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4ஓட வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது மொத்தம் 4662 வேக்கன்சிஸ்க்கும் இன்றைக்கி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட்னு அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சார்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக பர்சன்டேஜ் பிரிச்சிருக்கோம், ப்ளஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் எடுப்பாங்க, ஸோ எத்தனை பேர்த்த இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, நீங்கள் என்ன மார்க்குக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ இருக்கணும், உங்களோட ஓவரால் ரேங்க் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதாவது உங்களோட தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஒரு மார்க் இருக்கும், அதே மாதிரி பக்கத்தில் பார்ட் A + B + C அப்படின்னு ஒரு டோட்டல் ஓவரால் மார்க்ஸ் இருக்கும். அது போக பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் PSTM இருக்குது அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும். அதாவது ஓவரால் ரேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும், கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் இருக்கும். அதுக்கும் கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டைப்பிங் சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு உண்டான ரேங்க், கம்யூனிவல் ரேங்க் ப்ளஸ் ஓவரால் ரேங்க் இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் அண்ட் சுருக்கெழுத்து தட்டச்சு அது நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அதை அட்டாச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கம்யூனிட்டி ரேங்க் ப்ளஸ் ஓவரால் ரேங்க் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 4662 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 3900 அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போது வேக்கன்சிஸ் ஒரு 700 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 4662 வேக்கன்சிஸ். அதை கம்யூனிட்டி வைஸ் பிரிப்பாங்க. ஓகேங்களா? பிசிக்கு பார்த்திங்கன்னா 26.5% பிசிக்கு பிரிப்பாங்க. பிசிஎம்மில் பார்த்திங்கன்னா 3.5, டோட்டலாக பிசி அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா 30% பிரிப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எம்பிசி மற்றும் டிஎன்சி, டினோட்டிஃபைடட் கம்யூனிட்டி ப்ளஸ் மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா 20% அவங்களோட அந்த இனப்பிரிவில் 20% இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. அதுக்கடுத்த எஸ்சியில் பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க, எஸ்சி மற்றும் எஸ்சிஏ அருந்ததியினர். அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3%, எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா 15% கொடுக்குறாங்க, எஸ்டி அதாவது பழங்குடியினருக்கு பார்த்திங்கன்னா 1% கொடுக்குறாங்க, ஜென்ரல் கேட்டகரியில் 31% கொடுக்குறாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 100%. ஸோ இந்த 100% அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ளிட் அப் 4662 வேக்கன்சிஸும் பிரிப்பாங்க. ஸோ பிசியில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 4662 வேக்கன்சியை 1235 வேக்கன்சி பிசிக்காக ஒதுக்குறாங்க. அதாவது பிசி டைரக்ட் பிசிக்காக ஒதுக்குறாங்க. பிசிஎம் முஸ்லீமாக இருக்காங்க, பிசிஎம்மில் இருக்காங்க அப்படின்னா 163 வேக்கன்சிஸ் அவங்களுக்காக ஒதுக்குறாங்க. 4662 வேக்கன்சிஸில் 163 வேக்கன்சிஸ் பிசிஎம்க்காக ஒதுக்குறாங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டினோட்டிஃபைடட் கம்யூனிட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 4662 932 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா எம்பிசி மற்றும் டிஎன்சிக்காக ஒதுக்குறாங்க. எஸ்சிக்காக பார்த்திங்க அப்படின்னு வச்சுங்க 699 ஒதுக்குறாங்க வேக்கன்சிஸ் 4662. எஸ்சிஏவுக்கு 140 வேக்கன்சிஸ் ஒதுக்குறாங்க. எஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 47 வேக்கன்சிஸ் ஒதுக்குறாங்க 4662 வேக்கன்சியில். இது போக பார்த்திங்க அப்படின்னா இதில் ஹை மார்க் எடுக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. ஓகேங்களா? பிசியில் அதிக மார்க் எடுக்கிறாங்க, பிசிஎம்மில் அதிக மார்க்கு, எம்பிசி மற்றும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இதில் எல்லாம் அதிக மார்க் எடுக்கிறாங்க, அவங்க கம்யூனிட்டியோட ஓவரால் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க டைரெக்டாக பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் போயிடுவாங்க. அந்த ஜென்ரல் கேட்டகரியில் மொத்தம் 1445 வேக்கன்சிஸ். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ளிட் அப் 4662 வேக்கன்சிஸ்க்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இவ்வளோ வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இன்டர்வியூ கூப்பிடுவாங்கன்னா, ஸோ இதில் மொத்தம் ஜென்ரல் கேட்டகரி விட்டுருங்க, பிசியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 1853 பேர் பிசியில் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. பிசிஎம்மில் 245 பேர்த்த கூப்பிடுவாங்க.
எம்பிசியில் 1399 பேர் வந்து இன்டர்வியூக்காக கூப்பிடுவாங்க. சரிங்களா? எஸ்சியில் 1049 பேர் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. எஸ்சிஏல 210 பேர்த்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. எஸ்டியில் மொத்தம் 70 பேர்த்து வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவங்க இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? டோட்டலாக பார்த்திங்கன்னா 4662 அவங்க 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் பார்த்திங்கன்னா அவங்க இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் மார்க்ஸ் அடிப்படையில் வரலாம். இவ்வளோ மார்க்ஸுக்கு மேலே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிசி அப்படின்னா 221 மார்க்குக்கு மேலே நீங்கள் வந்து பிசியில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ அதனால் ஓவரால் ரேங்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 4942 உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா உங்களை வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதாவது 221 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க பிசி கம்யூனிட்டியாக இருந்ததுன்னா. அடுத்து பிசிஎம் முஸ்லீமாக இருந்ததுன்னா நீங்கள் 202 மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஜாப் இருக்குது, உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அடுத்து எம்பிசியில் பார்த்திங்கன்னா 219 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை கால் ஃபார் இன்டர்வியூ. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. அடுத்து எஸ்சியில் பார்த்திங்கன்னா 209 மார்க்குக்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து அந்த ஸ்ப்ளிட்டப்புக்குள்ளே வந்துடுவீங்க. ஓவரால் மற்றும் கம்யூனிவல் ரேங்க்லேயும் வந்துடுவீங்க. எஸ்சி 7 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 206 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னாவே நீங்கள் அதுக்குள்ளே வந்துடுவீங்க. எஸ்டி பார்த்திங்கன்னா 196 மார்க் இருந்தாவே போதும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ளிட்டப்பு ப்ளஸ் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுறது எல்லாமே ஓவராலாக நீங்கள் இந்த 196க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னாவே வந்துடுவீங்க. அதுக்கடுத்த கம்யூனிட்டி ரேங்க் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிசி கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஓவரால் கம்யூனிட்டி ரேங்க் ஓவராலாக உங்களோட ரேங்க் என்னென்னா 4942 இருந்ததுன்னா உங்களை வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா 1:2 அப்படிங்கிற ரேஷியோ தான். ஸோ அதில் பாதி தான். ஓகேங்களா? பாதினா மொத்தம் 4942னா ஒரு 2200 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்வியூக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க 4942 பேரையும். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அந்த 2400 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க பிசியில். அடுத்து பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 653 ஓவரால் ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் 326 இருக்கணும். எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 3730 இருக்கணும். பட் ஓவரால் ரேங்கு உங்களோட கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா 1700 800 இருக்கணும். அதில் எல்லாமே பாதியை நீங்கள் பிரிச்சுக்குங்க. ஸோ 1800 கூப்பிட்றாங்கன்னா அதில் 900 பேர் ஃபஸ்ட்டு 900 பேர்த்துக்கு தான் கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லா டாக்குமெண்ட்டு வெரிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்கனாவே ஸோ எல்லாமே அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். அதுதான் 1:2 அப்படின்னு ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 2791 ஓவரால் ரேங்கில் இருக்கணும். அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 1399 இருக்கணும். எஸ்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 559 ஓவரால் ரேங்க் வந்துடணும். ஸோ கம்யூனிட்டி ரேங்க் பார்த்தீங்கன்னா 280 இருக்கணும். எஸ்டியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் 93 இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா இவங்களுக்கெல்லாம் ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் பேசிக் ஃபார் த அனலைஸ் ஒன்லி. ஸோ இதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ், அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பிரிப்பாங்க, அதில் ஸ்ப்ளிட் அப் எவ்வளோ வேகன்சிஸ், டோட்டல் வேகன்சிஸில் ஸ்ப்ளிட் அப் எவ்வளோ பிரிப்பாங்க, எத்தனை பேர் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, எத்தனை மார்க்குக்கு மேலே இருந்தால் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லாமே இதில் எக்ஸாக்டாக இருக்கும். இந்த ஓவரால் ரேங்க் ப்ளஸ் கம்யூனிட்டி ரேங்க் அது வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? +or-10 ஆர் +10 -10 இந்த மாதிரி இருக்கலாம். அது என்ன ரீசன் அப்படின்னா இதில் நிறைய பேர் வந்து PSTM சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டைப்பிங் முடிச்சிருக்கலாம். ஸோ அது போக வன காப்பாளருக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில சேஞ்சஸ் இருக்கும். இது மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் வந்து சேஞ்சஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களோட PSTM, அவங்களோட டைப்பிங் சர்டிஃபிகேட், அது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஷார்ட் அண்ட் அந்த சர்டிஃபிகேட், அது போக வனக்காப்பாளருக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா அது மட்டும்தான் வந்து டீவியேஷன் ஆகுமோ தவிர மற்றபடி எல்லாமே எக்ஸாக்டாக பொருந்தும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுகிறது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.